இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. ஓகே, நான் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சாலை. சென்னையில இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லா ஊருக்கும், அதாவது திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இது மாதிரி எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய ஒரு சாலை. ஜிஎஸ்டி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற குரோம்பேட்டைங்கிற ஒரு பரபரப்பான ஏரியால பிஸியா இருக்க இந்த ரோட்ல இருக்கிற ஜேவிபி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஹோட்டல்ல போய் ஸ்பெஷலா சாப்பிட போறேன். நான் மட்டும் இல்ல, சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் சொல்ல போறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. வாங்க உள்ள போவோம். ஹலோ சார். ஹலோ. வணக்கம், நான் ராஜ்கமல். வாங்க. ஜி தமிழ் தொலைக்காட்சியில இருந்து வந்திருக்கேன். வாங்க. ஜம்முன்னு இருக்கீங்க. அதாவது இந்த சினிமா படங்கள்ல வர அந்த வில்லன் மாதிரியா? ஐயோ, வில்லன் சொல்லிட்டு அப்புறம் போய் கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. உங்க அம்மா சண்டைக்கு வருவாங்க. அதனால வில்லன் சொல்ல கதாநாயகன் மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. சரி, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு புவன். புவன். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சீங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? நான் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரி, உங்களோட நேட்டிவ் எந்த ஊர்? நம்ம திருச்செந்தூர் பக்கத்துல உடைப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடைப்பிறப்பு. உடைப்பிறப்பு. ஓகே ஓகே. நாங்க இங்க வந்து ஒரு 1950 இருந்து இங்க இருக்கோம். சொல்லுங்க சார், ஜேவிபி இந்த ரெஸ்டாரண்ட பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஜேவிபின்றது எங்க அப்பாவோட பேரு. ஓகே. ஜெகவீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்பா பேரு. ரொம்ப நாளா ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொல்றது என்னோட ஒரு எய்மாவே இருந்திருக்கு. ஓகே. உங்களோட செப்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸ்ல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. பொருள் எல்லாமே வந்து A1 குவாலிட்டியில ரொம்ப சுத்தமா ஒரு வாட்டி யூஸ் பண்ண பொருளோட யூஸ் பண்ணாம ரொம்ப பார்த்து ஒரு பொருளை நாங்கள் செஞ்சுட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. குரோம்பேட்லயே நம்மளோட ஒரு ஸ்டார் கேட்டகரியில் உள்ள ஃபுட் கிடைக்குதுன்னா அது நம்ம ஹோட்டல்ல. சரி, இந்த குரோம்பேட்டைய இது இந்த பர்டிகுலர் பிளேஸை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சுத்தி பார்த்தா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இந்த போட்டிக்கு நடுவில் இதை வச்சதுக்கு என்ன காரணம்? நாங்க சொல்ல போனா என்னோட ஊருன்றது எங்க ஊருக்கு அப்புறம் அடுத்த ஊர்னா எங்களுக்கு குரோம்பேட்டை தான். நம்ம ஊர்ல இந்த ஃபுட்டு கிடைக்காதா, நம்ம எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம்? ஒரு என்தூசியாசமா ஒரு இதுல போய் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் குரோம்பேட்ல? ஆமா, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. வரவங்க வந்து திரும்ப வராங்க. உங்களோட இது நல்லா இருக்கு, உங்களோட செட்டப் பிடிச்சிருக்கு, உங்களோட இன்டீரியர் ரொம்ப உண்மையிலேயே உங்க இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு வுட் ஷாப் கலர் வந்த மாதிரி சுத்தி வுட்டா இருக்கு. யோசிச்சு, அதாவது எந்த கலர் போட்டாலும் உங்களுக்கு வேற ஒரு காம்பினேஷன் தேட முடியல. இந்த கலர் ஈஸியா போயிடுச்சு. அது ஒரு ஃப்ளோரிங் முத கொண்டு நல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஏதோ கட்டையை கீழே உருட்டி விட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அது டைல்ஸ் இல்லைங்களா? ஆமா ஆமா. இந்த இன்டீரியர் விஷயங்கள்லாம் பண்ணது யார்? அப்பாவா நீங்களா? இல்ல, அப்பா வந்து எங்க அப்பா எக்ஸ்பைர் ஆனாங்க லேட். ஓகே. இது நானே தான் பண்ணது. அப்பாவோட ஆசையுடன் நானே பண்ணது. இப்ப அம்மாக்கெல்லாம் வந்து நீங்க இன்ஜினியரிங்ல இருந்து இங்க வந்துட்டீங்களா, என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க மோட்டிவேஷன் தான் ஃபுல்லா பண்றது. அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றும் பெருசா. இப்போ இந்த ஜேவிபி இதை வந்து இன்னும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்றீங்க? இப்போ ஹோம் டெலிவரி மாதிரியான விஷயங்கள் என்ன பண்றீங்க? ஹோம் டெலிவரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, கூடிய சீக்கிரத்தை ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். ஓகே. கஸ்டமர் வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்றது நம்மளோட கல்ச்சர்லயே இருக்கு. நம்ம பழகுறதுலயும் வந்து எல்லாமே இருக்குன்றதால எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஒரு வாரம் மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசிடுவீங்க? எல்லாத்தையும் பேசிடுவோம். சரி, இப்போ ஜேவிபி வந்து துவங்கி எத்தனை வருடங்கள் ஆச்சு? இப்போ ஒரு 1.5 மாசம் ஆச்சு. இது வந்து 2வது மாசம் ஆச்சு. 1.5 மாசம். சின்ன குழந்தை. 1.5 மாசத்துல எப்படி இருக்கு? ஏன்னா குரோம்பேட்டை தான் எனக்கு உடைப்பிறப்புக்கு அப்புறம் அடுத்தது எனக்கு குரோம்பேட்டை தான் அப்படின்ட்டீங்க. இல்ல, உண்மை என்னன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு போனவங்க எல்லாருமே திரும்ப வராங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு, உதாரணத்துக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, என்கிட்ட சொல்றாரு அங்க ஒரு ஹோட்டல் திறந்துருப்பா, ரொம்ப அருமையான ஓனர் தெரியல, ரொம்ப அருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உடனே இல்லங்க இது என் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். வெரி பிக் காம்ப்ளிமெண்ட். அது அந்த காம்ப்ளிமெண்ட் வந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஒரு காலகட்டம், ஒரு 1.5 மாதத்துக்குள் இல்லையா, ஒரு 1.5 மாதத்துக்குள்ளார கிடைச்ச ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ ஜேவிபியோட ஃபியூச்சர் பிளான், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் எக்ஸ்பான்ஷன். சோ ஹூஸ் தி டீம்? இப்போ நீங்க வந்து ஒருத்தரே எல்லாத்தையும் செய்ய கண்டிப்பா முடியாது. உங்க கூட உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கிறது யாரு? எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறது எங்க அம்மா தான் முதல் மோட்டிவேஷன். சரி, இப்போ எங்க அண்ணா இருக்காங்க, 3 அண்ணா இருக்காங்க. ஃபுல்லா அவங்க தான் சப்போர்ட் பண்றது பேக்ரவுண்ட்ல. அப்புறம் எனக்கு அமைஞ்சிருக்க டீமும் ரொம்ப நல்ல டீம். ஸோ ஜேவிபி இன்னும் பெரிய பெரிய நிறுவனமா மாறப்போகுது. கண்டிப்பா. ரைட். இப்போ வந்து எனக்கு என்ன வேலைன்னா ஹோட்டலோட்டலாம் போய் சாப்பிடுறதா என்னோட மெயின் டியூட்டியே. இன்னைக்கு வந்து ஜேவிபியோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? எங்க சிக்னேச்சர் டிஷ் பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு புதுசா ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஜேவிபி ஸ்பெஷல் லெக் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேவிபி ஸ்பெஷல் லெக் ரோஸ்ட். ஓகே ஓகே. ஹை கிளாஸ் ஃபுட்ன்ற மாதிரி நீங்க அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா, அதுதான் முக்கியமான வேலை. எனக்காக ஒரு லெக் ஆர்டர் பண்ணிருங்க பிஜு. ஓகேங்க, எனக்கான ஸ்பெஷல் ஜேவிபி லெக் ரோஸ்ட் வரப்போகுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்றேன்.
சார் இப்போ இந்த லெக் ரோஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சதா சொன்னீங்க. ஆமா. அது மாதிரி வேற என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு ஜேவிபி வரவங்களுக்கு? எல்லாமே எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் தான். பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்த கீழே எந்தெந்த ஹோட்டல்ல என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே எங்க ஹோட்டல்ல நாங்க வந்து சர்வ் பண்றோம். ஓஹோ. சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. ஒரு லெக் ரோஸ்ட் தான் சொன்னீங்க, அதுல 2 வந்திருக்கு. ஓகே, கோழிக்கு 2 கால் இருக்கிறது தப்பு இல்ல. இது என்னது இன்னொன்னு? இது பேர் வந்து நூரி மூர்கி மசாலா. நூரி மூர்கி மசாலா எங்க இருந்து பிடிக்கிறீங்க இந்த பேரை? இன்னொரு கண்டுபிடிச்சு. ஓகே ஓகே. இதுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் பண்ணிருக்கோம். சிக்கன்ல கொஞ்சம் கேப்சிகம் போட்டுட்டு ஆனியன் எல்லாத்தையும் மெஷ் பண்ணிட்டு ஒரே ஐட்டமா ஒரு மெஷ் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்பெஷல் கிரேவி சீக்ரெட் அதிகமா சொல்ல முடியாது. விதவிதமா கொண்டு வரீங்க. ஓகே சார், இது நான் வந்து இப்ப நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன சார்ஜ் பண்றீங்க? இந்த லெக் ரோஸ்ட்க்கு என்ன சார்ஜ் பண்றீங்க? லெக் ரோஸ்ட் வந்து 150 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். இது வந்து மீடியம் சைஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபீஸ் வந்து 250. அது என்ன ஒரு முழு கோழி அப்படியே வந்துருமா? முழு கோழி உங்களுக்கு அப்படியே இதே ஸ்டைல்ல உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா சொல்லுங்க. இது இப்ப சாப்பிட்டுட்டு ஒன்னொன்னா கருத்துல வந்து இறங்குவோம். இது எப்படி பண்றீங்க இந்த பிரிப்பரேஷன் மெத்தட்? இதோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் பிரெட் க்ரம்ஸ். அது போக நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மசாலா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எக் நல்லா அடிச்சுட்டு எக்ல இதை டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் பவுடர் அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் அதை போட்டுட்டு டீப் ஆயில் ஃப்ரை பண்ணிட்டோம்னா இந்த உங்களுக்கு இந்த சூப்பரா இது வந்து ரெடி ஆயிடும். ஓகே சார், நூரி மூர்க் மசாலா அண்ட் ஜேவிபி ஸ்பெஷல் லெக் ரோஸ்ட் இது ரெண்டையும் எனக்கு கொடுத்ததுக்கும் இந்த இடத்தை கொடுத்து உங்கள் பொன்னான நேரத்தை கொடுத்ததுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் ஜேவிபி இந்த 1.5 மாத குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய அப்பா வீரபாண்டியன் அவர்களோட ஆசையுடன் பெருசா வளரணும். உங்க அம்மா கிட்டே நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. ஸோ எங்க சார்பாகவும் எங்க தொலைக்காட்சி சார்பாகவும் அஞ்சரைப்பட்டி குழுவினர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஓகே, இப்ப நான் வந்து என்னோட வேலையை கண்ணும் கருத்துமா நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல லெக் பீஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, உங்க சார்பா நான் அதை டேஸ்ட் பாக்குறேன். பிரமாதமா இருக்குங்க. பிரமாதமா இருக்குன்னு சொல்றதை விட இதை சாப்பிட்டோன்னே அந்த டேஸ்ட்ல நான் அடுத்து என்ன சொல்லணுங்கிறதே மறந்துட்டேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நம்ம புவன் சொன்ன மாதிரி இதுல வந்து எல்லா விஷயங்களும் நல்லா கலந்துருக்கு, அருமையா பிளெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து அந்த கிறிஸ்மஸ் கொடுக்குது. அண்ட் மோரோவர் சிக்கன் வந்து நல்ல டெண்டரா குக் ஆயிருக்கு. நம்ம ஆக்சுவலா டேஸ்ட் பார்க்க வந்தது ஒரு டிஷ் தான், ஆனா அவர் வந்து நூரி மூர்க் மசாலா அப்படின்னு இன்னொரு டிஷ்ஷையும் நம்ம கொடுத்துருக்காரு. அதையும் கண்டிப்பா நம்ம டேஸ்ட் பார்க்கணும். அதுவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. நீங்க வந்து நான் இல்ல பராத்தா அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இது நீங்க சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம்.